இதுல அங்க நடந்ததை சொல்றேன். இந்த யமுனை கரைக்கு வந்த உடனே யமுனையில வந்த ஜலம் அப்படியே நின்னுது. மேற்கேந்து வந்த ஜலம் நின்னுது, கிழக்க வந்த ஜலம் போச்சு, நடுப்புல மண்ணு தெரிஞ்சது, ஒரு பாதை வந்தது. இது எப்படி சார் வரும்? நீங்க சொல்றது நம்புற மாதிரி இருக்கான்னா, நான் இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகணும் அப்படின்னா, சார் தில்லை நகர் வழியா போகாதீங்க, ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு, நீங்க இப்படி சுத்தி பைபாஸ் வழியா போங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவா. இங்கேருந்து ஒரு பிரமுகர், ஒரு மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, யாரோ ஒருத்தர் தில்லை நகர வழியா போறார் அப்படிங்கிறதுக்காக சிக்னல் கூட அணைச்சிருவா. ரோடெல்லாம் பார்த்தா அப்படியே டிராபிக்கை நிறுத்திடுவா. ஒரு சாதாரண ஒரு விஐபி வரார், சிஎம் வரார், பிஎம் வரார் வச்சுக்கோங்க, ஒரு மினிஸ்டர் வரார் அப்படின்னா எப்படி டிராபிக் கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு பாதையை ஏற்படுத்துறான். ஒரு தரித்திர போஸ்ட்ல உள்ளவனுக்கே இத்தனை மரியாதைன்னா பகவானுக்கு எப்படி இருக்கு? பகவான் வரான்னா வழி. அது இன்னொரு விஷயம் சொல்றது பாகவத மார்க்கம் ததோ சிந்துரிவ ஸ்ரீயப்பதேகன்னது. நதி வழி விட்டது பெரிய விஷயம் இல்ல. ராமாயண காலத்துல சமுத்திரமே வழிவிட்ட போது இந்த நதி எம்மாத்திரம் தான். சமுத்திரராஜன் என்ன சொல்றான்னு கேளு லட்சுமணான்னா பகவான் 3 நாள் தர்பசயனத்துல இருந்தார். திருப்புல்லானின்னு ஒரு இடம் இன்னைக்கு சொல்றமே, அந்த இடத்துல சமுத்திரராஜன் வரவே இல்லை. ஜபார் லட்சுமணா, விபீஷணன் சொன்னா சமுத்திரராஜனை சரணம் அடைஞ்சா அவன் வழி சொல்லுவான்னு. இப்ப நாம 3 நாள் அவனுக்காக காத்துட்டு இருக்கோம், அவன் வரல. உலகத்திலேயே நாம சாதுவா இருந்தா இந்த உலகம் மதிக்காது. ஆத்ம பிரசம்சினம் துஷ்டம் ரிஷ்டம் விபரிதாவகம். யார் அந்த உலகம் மதிக்கும்னா, ஐயாக்குள்ள யார் தெரியுமா? எடுத்தவொடனே நான் யார் தெரியுமா, தொலைச்சுடுவேன் அப்படின்னாதான் அந்த உலகம் பயப்படுமே தவிர, ஐயா சௌரியமா இருக்கீங்களான்னா பட்டையும் கொட்டையுமா இருந்தா போய் அண்ணன்டேம்பா மதிக்குமா? எத்தனை பேருக்கு அந்த வேல்யூ தெரியும்? அது அதனாலதானே அயோக்கிய பின்னாடி ஓடுறான். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு?